உலகத்தில் எங்களுக்கு ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை நடத்தி செல்லுகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் ஏங்குதே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் ஏங்குதே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்ததே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றதே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்ததே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றதே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே
என் கூடவே நீர் இருந்ததுனால ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே என்னால முடிந்தது ஆண்டவரே. உங்க தயவு, உங்க கிருபை, உங்க கரம் என்னோடு கூட இருந்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை ஆண்டவரை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீங்களேப்பா ஆண்டவரே. உங்க கிருபையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், உங்க தயவை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே இந்த காலவேளையில துதிகளை, கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. எல்லா ஆண்டவரே துதியும் ஆண்டவரே புகழும் உமக்கே உரியதா இருப்பதாக. ஆண்டவருடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையிலையும் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம், அதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் உற்சாகமாய் நாம் இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை பாட போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம், அதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம், அதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம்.
வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நம்முடைய துதிகளின் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம துதிக்கும் போது நம் நடுவில் அவர் எழுந்தருளுகிறவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆமென். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். இந்த நாளிலே அவரை நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, உற்சாகமா பாட போறோம், சேர்ந்து பாட போகிறோம், கரங்களை தட்டி பாட போறோம். ஆமென் அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்து, அநாதையாய் தவித்து அந்த ஆகாரின் குரல் கேட்டார். அந்த ஆகாரின் குரல் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை தேவன் பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த என்னை தேவன் பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த என்னை, தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கினாரே. தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை
உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் முன்னடந்தால் நீ யோர்தானை கடந்திடுவாய். இயேசுவின் முன்னடந்தால் நீ யோர்தானை கடந்திடுவாய். விசுவாசம் உனக்கு இருந்தால், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடுவாய், அந்த எரிகோவை தகர்த்திடுவாய். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக செல்லுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் முன்பாக சென்றார், செங்கடல்கள் நிச்சயமாய் வழி திறந்தே ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் முன்பாக சென்றால் எல்லா தடைகளும் நிச்சயமாய் நீங்கியே போக வேண்டும். அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவன், அவ்வளவு பராக்கிரமம் செய்கிற ஒரு தேவன், அவ்வளவு பெரிய ஒரு தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாக, உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய ஹல்லேலூயா பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அதிசயமாய் உங்களை நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே.
பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்து போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்து போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். காலை விடல் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். வழி நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு முன்பாக செல்கிறாரே. அவர் ஹல்லேலூயா எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. வனாந்தரத்தின் நடுவில் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் போஷித்த ஒரு தேவன் இந்த நாட்களிலேயோ நம்மோடு கூட இருந்து நம்மை போஷித்து வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. நல்ல ஹல்லேலூயா அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து நாம பாடுவோமாக. அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் வேரோடி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் வேரோடி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். 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 நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிப்போமாக. ரமணர ஷமரம கமரமலமரமலமரம ரிகரமலமலமரம துரர கமரமலமரமலமரம ஷமரம கமரமலமரமலமரம ஓ ரிகமனமதுரம கமரமலமரம. மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் இப்பொழுதே ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும். ஓ விடுதலை பெறுகிற ஒரு அபிஷேகம், கட்டுகள் உடைகிற ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஓ ஜனங்களுடைய மத்தியிலே தேவனுடைய பலத்த கரம் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கும்படியான ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற ஒரு தேவ அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ ரகமலமரப ஷபரபலமரப துரகமரபலமரபலமரப நிக்கரபலமரப துரகமரபலமரப ஷபரப கமரபலமரப துரகமரபலமரப நிக்கரபலமரப ஷபரப கமரபலமரப
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மேற்கொள்ளுகிறவர்களாக, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, எல்லா சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கிறவர்களாக, தேவனுடைய நாமத்தினாலே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் எங்களை நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த அதிசயங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அளவில்லாத உம்முடைய நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பூரண கிருபைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை பிரகாசிக்க செய்கிறவரே, எங்களுக்குள்ளே வெளிச்சமாய் உதித்திருக்கிறவரே, எங்கள் வாழ்வை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கென்று வாழும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கவோ, இன்னும் அதிகமாய் உம்முடைய வல்லமையை மகிமையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்தவோ, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்கிறவர்களாய் மாறவும் இந்த காலைவேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரக்கபரபலபரப ஷபரபலபரப. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேஸ்வரே, எபினேஸ்வரே, இதுவரையோ உதவி நீரே. எபினேஸ்வரே, எபினேஸ்வரே, இதுவரையோ உதவி நீரே. ஐயா, இதுவரையோ உதவி நீரே. ஐயா, உண்மையா சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உண்மை முழு உள்ளத்தோடு சிந்தைகள் எல்லாம் அவரை நோக்கி அவருக்கு நேராக இருக்கட்டும். அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை செலுத்துவோமாக. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதத்தில் நான்
பாதத்தில் நான் அமர்ந்திட்டால் இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதத்தில் நான் அமர்ந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதத்தில் நான் அமர்ந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, Lord, I will always follow you, Lord. I will always come, Lord, before you, Lord. Hallelujah. உம்மை பின்பற்றி நான் ஆண்டவரே எப்பொழுது நான் உமக்கு பின்பாக நான் வருவேன் ஆண்டவரே. I will always follow you, Jesus. Hallelujah. எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவே நான் உம்மை பற்றிக் கொள்வேன் ஆண்டவரே. நான் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்வேன் ஆண்டவரே. நான் உம்மை உண்மையாய் நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அப்படி ஹல்லேலூயா ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வர விரும்புகிறீங்க? I have decided to follow Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. நான் பின்னோக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஆண்டவரை பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் உம்மை மாத்திரமே நான் உறுதியாய் பற்றிக் கொள்வேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. Hallelujah. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். No turning back, no turning
no turning back. இந்த உலகம் நமக்குரியதல்ல பிரியமானவர்களே. நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் காரியங்களினாலே நம்மை கரைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு அவைகளில் இருந்து வெளியே வருகிறதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த உலகத்தின் மாயையான காரியங்கள், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தின் ஆசபாசங்கள், இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் காரியங்கள், அது அல்ல நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை, அது அல்ல நம்முடைய வாழ்க்கையின் அவசியம். ஆண்டவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையாக, அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் மகிமையாக காணப்பட வேண்டுமே. ஒரு விசை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை விட்டு தூரப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் வேண்டாம் ஆண்டவரே. உம்மை பின்பற்றி வருகிறதற்கு தடையாயிருக்கிற எந்த ஒரு காரியமும் வேண்டாம் ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் இடையில எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே. உலகத்தின் காரியங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. உலகத்தின் ஆண்டவரே ஸ்நேகங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. உலகத்தின் பாசங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. உமக்கு உண்மையா வாழ, உமக்கு பிரியமா வாழ, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. No turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். No turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பரிசுத்த தேவனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிறவர். நீர் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவர். எங்களுக்காக மாபெரும் விலை கிரயத்தை கல்வாரி சிலுவையிலே தந்தவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? எங்களையே உமக்கென்று ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவரை முழுமையாய் உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மாயையான உலகம் வேண்டாம் ஆண்டவரே. மாறாத நேசர் வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு தொடர்ந்து உம்மை பின்பற்ற இந்த மாதம் முழுவதும் உமக்காக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தமாகவும். எஸ்ராவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தின் நடுவில் ஒரு வார்த்தைகள் அங்கே காணப்படுகிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் முழுவதும் தேவன் நமக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நேர்த்தியாய் நம்மை நடத்தினார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் புதிய மாதத்தை காண முடியாமல், புதிய ஆண்டை காண முடியாமல் அவங்க மரித்து போன நிலைமையில் நமக்கு ஒரு ஜீவன், நமக்கு ஒரு பலனை, நமக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஏன் நம்மளை கிருபையா நமக்கு ஏன் காலங்களை நேரங்களை கூட்டி வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களையும் என்னையும் இன்னும் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மை உண்டாக இருக்கிறதென்றும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே ஒரு தேவனுடைய கரம் நம்மேலே, அவரை தேடுகிற ஒவ்வொரு மேலும் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம உலக மனிதர்களுடைய வழக்கப்படி யோசிப்பது உண்டு. ஐயோ சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு உலக வழக்கத்தில் சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரையும் நம்ம என்ன செய்வோம், அப்படி தான் கற்பனை பண்ணி வச்சுருப்போம். ஆண்டவர் வந்து அடிச்சிருவார், இது பண்ணிடுவார், அது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால்
அவருடைய கரம் நம்மேலே நமக்கு நன்மை உண்டாகும்படியாய் நீட்டுகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னையே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் முழுமையும் அர்ப்பணித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை அல்லேலூயா நன்மையினால நிரப்புகிறதற்கு விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதை நம்ம மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. God always wants to bless each and every one of us. நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகவும் ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். சில நேரங்களில் நாம நினைக்கிற மாதிரி நன்மையாக அது இருக்காது. நாம எப்படியாவது நம்ம இந்த வேலை கிடைச்சா போதும், இந்த ஒரு காரியம் நடந்தா போதும், இந்த திருமணம் வாய்த்தால் போதும், இப்படி அப்படின்னு சொல்லி இந்த படிப்புல நான் சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம நினைக்கிற விதத்துல கர்த்தர் செயலாற்ற வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களில் என்ன இருந்தது என்றால், வலது பக்கமும் இடது பக்கமும் போக முடியாது, பின்னாலையும் முன்னாலையும் போக முடியாது, முடிஞ்சது கதை அப்படின்னு தான் நினைத்தாங்க. ஆனால் அவங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய கரம் செயல்படுத்தியது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோன் கையில் மடிஞ்சு போகிறோம், இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகவா இங்கே கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி அவங்க மோசேயிட்ட சொல்லி முறையிடுகிறாங்க. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த ஒரு காரியம், அவருடைய பலத்த கரத்தினாலும் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து வந்த ஆண்டவர் அவர்களுக்கு அந்த செங்கடலின் நடுவில் ஒரு வழியை உண்டாக்கி தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவங்க வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அந்த செங்கடலை கடந்து போக முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய யோசனையின்படி பார்த்தால், என்னுடைய மூளை அறிவின்படி பார்த்தால், இதை தாண்டி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி நான் நினைக்கலாம். இதற்கு பின்பாக எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று நினைக்கலாம். இதற்கு பின்பாக எனக்கு ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்க மேலே, அவரை தேடுகிற ஒவ்வொரு மேலையும் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆயினும் அவர் எனக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் நினைக்கிற விதமாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அல்லேலூயா, அவர் ஞானத்தின் பிறப்பிடமாய் இருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை நிச்சயமாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய கரம் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக இருக்கிறது என்பதை நம்ம என்றைக்குமே மறக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. God loves us and he wants to bless us. He wants to give all his goodness upon us. அவருடைய நன்மையும் நம்மேல ஆண்டவர் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம இன்னைக்கு காணிக்கைக்கு பாடின பாட்டில் அந்த சரணம் இப்படி சொல்லும், என்னுடைய எல்லா தீமையும் அவர் மேல் வந்தது, அவருடைய எல்லா நன்மையும் என் மேல் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த எக்ஸ்சேஞ்ச் சிலுவையில் ஆண்டவர் செயல்படுத்தி இருக்கிறார். அவருடைய எல்லா நன்மையும் நாம பெற்றுக்கொள்ளும்படி தகுதி உள்ளவர்களாகும்படியாக தான் நம்முடைய எல்லா தீமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய வியாதியை எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்தில் அந்த ஆண்டவருடைய கரத்தை குறித்து இன்னும் சில காரியங்களை நான் உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப
பலத்த கிரியைகளை செய்கிறதற்கு நம்முடைய தேவனுடைய கரம் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய திராணிக்கு மேலான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திறமைகள், ஞானம், நமக்கு இருக்கிற ஆட்களுடைய தயவு, உதவி, நமக்கு இருக்கிறதான எல்லா இன்ஃப்ளூயன்சஸ் ஒன்றுமே நமக்கு கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம போக நேரிடும் பொழுது, இந்த தேவனுடைய பலத்த கரம், வல்லமை உள்ள கரம் நமக்காக கிரியை செய்ய அது போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போதும் அந்த தண்ணீரை கர்த்தர் என்ன செய்தார்? வற்றி போக பண்ணினார். இப்ப யோர்தானுக்கு வந்தபோது திரும்பவும் அதே போல கர்த்தர் செயல்படுகிறதை பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்க ஒரு சந்ததி அவரை ருசி பார்த்தது. இங்க இந்த கானானுக்குள்ள நுழைகிறதற்கு முன்பாக இப்ப அடுத்த தலைமுறை வந்துருச்சு. அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டவர் அதே அற்புதத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற, தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய தலைமுறை அல்ல, அதுக்கு அடுத்த தலைமுறையும் அதுக்கு அடுத்து பின்வருகிற தலைமுறைக்கும் அவருடைய கரம் பலத்த காரியங்களை செய்ய அது போதுமானதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த ஆண்டவரை குறித்து, அவருடைய பலத்த கரங்கள், அவருடைய கரம் செய்கிற செய்கைகளை குறித்து, அவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லி கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நம்ம இப்போ உள்ள ட்ரெண்டில் என்ன பண்ணிடுறோம்? பிள்ளைங்க கையில் மொபைலை கொடுத்துட்றோம், அல்லது பிள்ளைகளுக்கு அவங்க அமைதியாக இருக்க வைக்கிறதுக்காக வேற எதையாவது டிவியை போட்டு விட்டுடுறோம், ஏதாவது ஒன்று செய்துடுறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை அவர்களோடு நம்ம பேசி இருக்கிறோமா? அவர்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும்படியான விசுவாசத்தை நம்ம கொடுத்துருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே யோர்தானில் அந்த 12 கற்களை நாட்டிவிட்டு, ஏன் நாட்டுனீங்க? இதை பற்றி நீ உன் பிள்ளைகிட்ட பேசு. ஆமென், ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு யோசுவா மூலமாக அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தலைமுறை அவரை ருசி பார்த்த தலைமுறையா இருக்கு. நம்முடைய தலைமுறை அவருடைய கரத்தின் செய்கைகளை பார்த்த தலைமுறையா இருக்கலாம். நமக்கு பின் வருகிற சந்ததிக்கு இந்த ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் யார்? எப்படிப்பட்டவர்? அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டால் எப்படிப்பட்ட நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய கரம் எப்படிப்பட்ட காரியங்களை இதற்கு முன்பாக செய்தது, எதெல்லாம் உனக்காக செய்யும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களும் இந்த தேவனுடைய கரத்திற்கு கீழே அவர்கள் அடங்கி இருக்கும்படியாக, இந்த தேவனுடைய கரத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே தோன்றும். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் 1 பேதுரு 5:6 நம்ம வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளும் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய சந்ததிகள் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அவரை விட்டு பிரிகிற, அவரை மறக்கிற, அவரை விட்டு தூரம் போகிற நிலைமைகளுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் போய்விடாதபடிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அவர்கள் அடங்கி இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய மகத்துவங்கள், அவர் செய்த மகிமையான காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே செய்ய ஆரம்பிக்கலனா இனியாவது நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலம் தாழ்த்தாம அவசியமாய் செய்ய வேண்டிய காரியம். ஒரு மூத்த போதகர் இடத்துல வந்து நம்முடைய மறைந்த பாஸ்டர் ஐயா ஜெயராஜ் ஐயா அவர்கிட்ட வந்து அப்போ ஒரு நபர் வந்து கேட்டாராம், பாஸ்டர் ஐயா, என் பிள்ளையை எப்பயிலேருந்து நான் வந்து கண்டிக்கணும், எப்பயிலேருந்து அவனை அடிக்கணும், எப்போ அவனுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி கொடுக்கணும்? அப்போ உன் பிள்ளைக்கு எத்தனை வயசாச்சு? இப்போ தான் 6 மாதம் ஆச்சு. நீ 6 மாதம் லேட் ஆகிட்ட. நீ ஆரம்பத்துலேருந்தே அவனை என்ன செய்யணும்? டிசிப்ளின் பண்ணணும், ஆண்டவருடைய வழிகளை சொல்லி கொடுக்கணும். அப்போ பிறந்த உடனேலேருந்தே என்ன செய்யணும்? இப்போல்லாம் எனக்கு தெரிந்த சிலரெல்லாம்
அவங்க பிள்ளை வயிற்றில் உண்டான நாள் முதலே கர்த்தரை பற்றி அந்த பிள்ளையோடு பேசுகிறதோ, நல்ல ஆண்டுடைய பாடல்களை கேட்கிறதோ, நல்ல வசனங்களை கேட்கிறதுமான அனுபவங்களை உடையவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் கர்த்தராலே நடத்தப்பட வேண்டுமானால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க அவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நாம் அடங்கி இருந்து காண்பித்து கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நம்ம பிள்ளைகள் அதே மாதிரி ஆண்டவரை தேடி வருவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. நாம் சரியாக வாழ்ந்தாதான் நம்ம பிள்ளைகள் சரியாக வாழ்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கரம் நம்ம மேலே நமக்கு நன்மை உண்டாகும்படியாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பின்பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை உண்டாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் அவர் கரம் நன்மை உண்டாகும்படியாய் செய்கிறதா இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் தேவனுடைய கரம் பயங்கரமானதாக அவரை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு, அவரை பகைக்கிறவர்களுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு ஆபத்தானதாக இருக்கிறது. ஆமென். என்ன இப்படி சொல்றீங்க பாஸ்டர், பயமுறுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலை ஆகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் அங்கே அவங்கள்ட்ட சொன்ன ஒரு வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இப்படி அங்கே பார்க்குறோம். யாத்திரையாகமம் 9:1 பார்க்குறோம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு, நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும், மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்குரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாக ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. அவரை மறந்து போகிறவர்களுக்கு, அவரை தேடாமல், அவருடைய வல்லமையை பற்றி யோசிக்காமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு பயங்கரமான காரியத்தை ஆண்டவருடைய கரம் செயல்படுத்தினது என்று சொல்லி பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆண்டவர் அவர்களை நேசித்தார். ஆண்டவர் அவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டினார். இன்றைக்கு அவரை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறவராய் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உண்மையா கர்த்தரை பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் எத்தனை தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலோ, எத்தனை தடைகளை மனிதர்கள் கொண்டு வந்தாலோ, அதையெல்லாம் தாண்டி உங்களை விடுவிக்கவும், உங்களை உயர்த்தவும், உங்களுக்கு உண்டான நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளவும் செய்கிறதற்கு நம்முடைய ஆண்டவருடைய கரம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரை பின்பற்றாமல், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகளை அல்லத்தட்டி கொண்டு, இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழுகிற, இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு நபருடைய வாழ்க்கையில அவருடைய கரம் சில நேரங்களிலே ஆபத்தானதாக அது ஏற்படுத்தி விடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கிருபையா ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம விட்டு வைக்கிறார். நம்மளை அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க ஆண்டவர் விட்டு வைக்கிறார். கிருபையா அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் ஒரு நாளிலே அவர்கள் இன்னும் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய கரம் அவர்களுக்கு விரோதமான ஒரு நிலையிலே வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு மிகவும் ஆபத்தான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு
உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதர்கள் எழும்புகிறாரோ அவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கரம் நிச்சயமாய் எழும்பும் என்பதிலேயும் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டின அதே ஆண்டவர் உங்களுக்காகவும் உங்களுடைய காரியங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவராய் அவர் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும்படியாக, உங்கள் சத்துருக்களை முறியடிக்கும்படியாக, உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை மாற்றும்படியாக, உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சாத்தானின் எல்லா கிரியைகளையும் சதிகளையும் முறியடித்து அழித்து போடும்படியாக கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நிச்சயமாய் உயர்ந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கரம் நம்மை சரிப்படுத்துகிறதாகவும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைங்க, அதுக்காக நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம நினைத்த மாதிரி செய்து கொண்டிருக்க முடியாது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஒரு பிள்ளையை போல நம்ம இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிதான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய கரம் நம்மை என்ன செய்ய முடியும், நமக்கு நன்மை உண்டாகும்படியாக நமக்கு அது வெளிப்படுகிறதா இருக்கும். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 38ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 1-3 வசனங்கள் வரைக்கும் தாவீது இப்படி சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உம்முடைய கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவீது செய்த ஒரு காரியம், அது பயங்கரமான ஒரு காரியமாக இருந்தது. ஒன்று, பெத்சேபாளோட அவன் செய்த ஒரு தவறு, அதை அடைகிறதற்கு உரியாவை கொலை செய்தது, உரியாவுக்கு விரோதமாய் அவன் அந்த சீட்டை அனுப்பினது, இதெல்லாமே நம்பிக்கை துரோகமான ஒரு காரியம். அப்போ அவ்வளோ பெரிய காரியத்தை செய்த போது ஆண்டவர் தாவீதை சும்மா விடலை. ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அனுப்பினார், அவருடைய வார்த்தையை அனுப்பினார். அவனுக்கு அந்த பாவத்தை உணர்த்துகிறது வரைக்கும், அவன் உணர்ந்து கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவர் அவனை விடவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கை அவனை இருத்தி கொண்டு இருந்தது. அவன் சரியான வழிக்கு திரும்ப வருகிற வரைக்கும் அவனை விடாமல் கர்த்தருடைய கரம் என்ன செய்தது, இருத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். சில நேரங்களில் ஏன் நமக்கு பிரச்சனை, ஏன் நமக்கு நெருக்கங்கள், ஏன் இப்படி ஒரு சிக்ஷை, ஏன் இந்த பாடுகள், சில நேரங்களில் ஆண்டவர் ஏதோ ஒன்றை நம்ம வாழ்க்கையில் சரி பண்ண விரும்புகிறார் என்பதற்காக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் என்ன செய்யணும், ஆண்டவரே இதை எதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். 32ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவக்கரம் தாவீதை என்ன செய்ததா, இரவும் பகலும் அவருடைய கை அவன் மேல பாரமாய் இருந்ததாம். அவன் அக்கிரமத்தை மறைக்காம அவரிடத்துல சொல்லி அதை அறிக்கையிடுவேன் என்று சொன்னேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமென். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவருடைய கரம் நம்மை சீர்படுத்தவும் நம்மை சரிப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது இருக்கிறது. அவர் செயல்படும் போது, அவர் சீர்பட
சீர்படுத்த நினைக்கும் பொழுது, நம்மை சரிப்படுத்த நினைக்கும் பொழுது, அவர் காரியங்களை கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம இருதயம் உடனடியாக அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு முன்பாக சரியாகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சரியாக்காம போனா அதற்கு பின்னால இருக்கிற ஆபத்துகளும் விளைவுகளும் மோசமானதாக இருக்கும். ஆனபடினால தான் கர்த்தர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம பாவங்களை விட்டு நம்மை விலக்க விரும்புகிறார். நம்மை அவருடைய வழிகளிலே அவர் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, எஸ்ரால நம்ம வாசித்தோம். அன்றைக்கு எஸ்ராவின் புஸ்தகத்தில் அந்த கர்த்தருடைய கரம் என்ன செய்தது? அவர் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அந்த எஸ்ரால இன்னும் நிறைய இடத்துல அந்த கர்த்தருடைய கரத்தை பற்றி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அதில் விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாத கேப்பு அவங்க கிட்டத்தட்ட 1200 மைல்கள் பிரயாணப்பட்டு பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெறுமையாக வரல. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்கள், அவங்க கூட பெண்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க. வழி பிரயாணத்தில் அவங்க கையில் தேவாலயத்தினுடைய விலையேற பெற்ற பனிமுட்டுகள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ இந்த 1200 கிலோமீட்டர் அந்த மைல் தூரத்தையும் கடக்கிறது நடுவில் எத்தனையோ ஆபத்துகள் அவங்களை சூழ இருந்தது. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், அவங்க ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேல் இருந்ததினாலே அந்த பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் வாழ்க்கையில் பலவிதமான சவால்களை நம்ம எதிர்கொள்வோம். பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலைகள் நம்ம எதிர்கொண்டு வருகிற அந்த நேரங்களில் ஒன்றே ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தர் என்னை நடத்துவார். இந்த பிப்ரவரி மாதம் வாட் ஹோல்ஸ், இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன இருக்கு, என்ன நடக்கும் நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நாம நிச்சயமாய் தெரிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கரம் என்னை நடத்தும். அந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும், அந்த பிரயாணம் எவ்வளவு நெடிய பிரயாணமா இருந்தாலும், அதில் எத்தனை ஆபத்துகள் நிறைந்திருந்தாலும் என்னை பத்திரமாய் கண்மணி போல பாதுகாத்து உள்ளங்கையில அவருடைய கரத்தில் பொறித்து வைத்து என்னை ஹல்லேலூயா வழி நடத்தி செல்லுகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. அவருடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருக்கிறது. அந்த கரம் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை அசைக்க முடியாது. அவருடைய கரம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அன்றைக்கும் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், இடங்கள் மாறலாம், உங்களுடைய நிலைமைகள் மாறலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் மாறாததாக உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும். அந்த கரம் உங்களுக்கு கூட இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த ஒரு காரியமும் பாதிக்க முடியாது, முடியாதபடிக்கு சேதப்படுத்த முடியாதபடி அது உங்களுக்கு ஒரு மறைவிடமாக, அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக, அது உங்களுக்கு ஒரு கேடகமாக, அது உங்களை ஹல்லேலூயா நிச்சயமாய் வழி நடத்தி செல்லக்கூடியதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்க கரம் என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எப்போது எங்க கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அந்த தயவுள்ள கரத்தை ஆண்டவரே எங்க மேல நீட்டினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மை உண்டாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க எதிரிகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணி எங்க எதிரிகளை நீங்க ஆண்டவரே முற்றிலுமாய் அழித்து போடுகிறவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற கரமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு அற்புதம் செய்கிற கரமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற கரமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாய் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் எங்களுக்கு
எங்களுக்கு ஆண்டவரே கூடவே இருக்கிறவராய் நீர் இருக்கிறீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் தைரியத்தோட, நிச்சயத்தோட, நம்பிக்கையோட உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கவும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்கிறதான ஆண்டவரே நம்பிக்கையோட நாங்கள் முன்னேறி செல்லவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கரத்துல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருடைய இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.